அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும். பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க. இப்படி ஒரு ஏழை நான் பார்த்ததே. அது இவர் எந்த மாதிரி ஒரு ஏழைனா நவீன ஏழை. எந்த அளவுக்கு நவீன ஏழைனா இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இவரோட சொத்து மதிப்பே 2 கோடி ரூபாய் பக்கம் இருக்கு. அது போக 54 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைங்க இருக்கு. 7 லட்சம் ரூபாயில ஒரு கார் இருக்கு. மறுபடியும் ஒரு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி நகைங்க இருக்கு. ஏழை ஒரு என்ன ஏழை, நவீன ஏழை. பாவம் வாடகை கட்டப்பட காசு. ஆனா இதையும் நம்புறானுங்க. எப்படின்னே தெரியல. கட்சியோட தலைமையில இருந்து அடிமட்டம் தோண்ட வரையும் எல்லாம் பொய்யா பேசிட்டு இருக்கானுங்க. எதுக்கு இவ்வளவு போய் பேசுறாங்கன்னே தெரியல. அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும். அதாவது ராஜ்மோகன் அண்ணா பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்குல பொய் பேசக்கூடாது. அது எப்படி அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட யோசிச்சுட்டு இருந்தவங்களை அமைச்சராக்கிட்டாங்களா? சரி, அப்ப இங்க அமைச்சராகி சம்பாதிக்கிறதெல்லாம் தான் போயிட்டு அம்மா வீட்டுக்கு வாடகை கட்டுவீங்களா? ஒருவேளை தோத்துருந்தீங்கன்னா எப்படி வாடகை கட்டிருப்பீங்க? உங்களை சொல்லக்கூடாது. உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க பாத்தீங்களா மக்கள், அவங்கள சொல்லணும். ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருச்சு, ஒரு மைக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன வேணா பேசலாமா? நீங்க ஒரு பேச்சாளர், நீங்களே இப்படி போய் பேசலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா. இனிமேல் யாராவது 10 ரூபா சேர்த்து வாங்கினா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. 10 ரூபா சேர்த்து வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க சொல்லுங்க, கேட்போம். ஓகேவா? அவ்வளவுதான். போலாம் 10 ரூபா. பாட்டிலுக்கு 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 10 ரூபா. அதனால எம்எல்ஏ ஸ்பெஷல்னு சொல்ற பேருந்துல தான் நான் போயிட்டு வரேன். எளிய பிள்ளைகளும் குடிசையும் கோபுரமா மாத்தி காமிச்சவர் தான் தமிழக முதலமைச்சர். இல்ல தம்பி, என்ன விஷயம்? நீ எங்க இருக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல தம்பி, நம்ம தலைவர் கூட கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கலான்னு வந்தேன். அவ்வளவுதான், எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டீங்க. நீங்க சிஎம்மா, அண்ணன் சிஎம்மா? நீ ஒன்னும் வருத்தப்படாத தம்பி, இந்த தடவை நான் தான் சிஎம். அவ்வளவுதான், போற போக்க பார்த்தா அண்ணனை சீக்கிரம் கல்யாணம் பண்றீங்க போல. எப்படி தம்பி கரெக்டா சொல்ற? எங்களோட முதலமைச்சர் நல்லா பேசிட்டாரு. நம்ம குளத்தூர் பாபு குவார்டர் பாபு ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சட்டமன்றம் போகும்போது தலைவர் ஃபுல்லா குடிச்சிட்டு போயிட்டாப்லாங்க. ஏன்டா உங்க அண்ணா அங்க டாஸ்மாக் ஒழிக்கிறாப்ல, நீங்க வந்து குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கிறியா? அப்படிதாங்க இருக்கு. இதுல வேற ஐயா ஸ்டாலினை பார்த்துட்டு இப்படிங்கிறாரு. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு மக்கள் தான் இனிமேல் இப்படி. நான் விஜய்னா ஃபர்ஸ்ட் அசம்பிளியை தூய்மைப்படுத்தினா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை தூய்மைப்படுத்தலாம். நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையை கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாரா? நிறுத்தடா, உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. போடா போடா. வணக்கம் அரசே. மன்னா, என்ன தூங்கி விட்டேனா? அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன நொப்பையா? வாரம் அமைச்சரே வாரம். இன்னும் 50 வருஷத்துக்கு சீஃப் மினிஸ்டர் இருப்பார். பொறுக்க வேற ஏதாவது ஸ்டேட்லாம் போவார். சீஃப் மினிஸ்டர் சாதாரண பதவி. அவரை பொறுத்த வரைக்கும் 30 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட்டு. அப்போ அடுத்தது என்ன? அது டெல்லி லெவல். அதுக்கடுத்து என்ன? வேர்ல்டுக்கான தலைவர். அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரா சார் விஜய்? அதையும் தாண்டிடுவான்னு சொல்றேன். பிரைம் மினிஸ்டரையும் தாண்டிடுவாரு. வேர்ல்டு லீடர் ஆயிடுவார். வேர்ல்ட் லீடர்னா என்ன மாதிரி? என்ன இப்போ உதாரணத்துக்கு ட்ரம்ப்புக்கும் நாளைக்கு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட இவர் பேசலாமே, ஏன் இருக்க கூடாது? ஏப்பா அழுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதினு நீ ஏன்டா அழுவுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா. ரவிசங்கர் விஜய் அவர்கள் பரிந்துரை பண்றாரு. அவரோட துணை சபாநாயகர் இந்த இருக்காரு. இந்த சேர்ல நீங்க உட்கார்ற இந்த ரவிசங்கர் 2-3 மாதத்துக்கு முன்னாடி எந்த சேர்ல உட்கார்ந்து இந்த சேர்ல உட்கார்ந்து லைட் அந்த போட்டோ மட்டும் பாருங்க. நான் இப்ப ஒரு வரலாறு சொன்னேன் இல்லையா, சும்மா என்னடா தேடுங்க. ஏன் பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி நபரை கொண்டு இங்க உட்காருது. ஜாதிய இல்லாட்டி மத இல்லாட்டி பின்னாடி பணபலம், இது எதையும் நான் சொல்லவே இல்லை. சாமானியன் உள்ள உலக தப்பே கிடையாது.
ஆனா இவங்க சாமானியன்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்து உள்ள உட்காரதுக்கால அவன் சாமானியனே கிடையாது. உண்மையிலே தாண்டி உருட்டு கூட தகுதி உள்ள வந்துட்டான். அண்ணன் வந்து 68 படம் நடிச்சிருக்காருன்னா 68 படத்துக்கும் ஒரு 1000 புத்தகங்களுக்கு சமம் அது. சரி, ஒரு 1000 புத்தகங்களுக்கு சமம் அது. ரொம்ப அனுபவிச்சு நடிச்ச படம் எது? படம்னு சொல்ல போனா ரசிகன்ல அதுல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு. அதாவது பொண்ணு நினைச்சு மாமியாருக்கு வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். தியேட்டர்லயும் நல்ல ரசிச்சாங்க. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. டு ப்ளீஸ் திஸ் சாங் ஸ்டாப் மீ. நோ கெட் பேக் அண்ட் ஸ்டாப் மீ. விஜய் வந்து தயவு செய்து நீங்க கிறிஸ்டினாவும் பாக்காதீங்க, முஸ்லீமாவும் பாக்காதீங்க, இந்துவாவும் பாக்காதீங்க, ஒரு மனுஷனாவே நீங்க பாக்காதீங்க. அரங்கத்துக்குள்ளார போறேன், அந்த இருக்கையில எழுதிருக்கேங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தான் சேரும், வேற யாருக்குமே சேராது. இப்படிப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகள், சாதாரண மக்கள் எப்படி ஜெயிச்சோம்? ஒரே காரணம் தான், சென்னையில ஒரு சொந்த வீடு வாங்குறது என்னுடைய லட்சியம். ஆமா, சின்ன வீடா இருந்தாலும் அது சென்னையில தான் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. சின்ன வீடு வேணுங்கிறது என்னுடைய ஆசை. அதாவது சின்னதா இருந்தாலும் சொந்தமா வேணுங்கிறது என்னுடைய ஆசை. வாங்கி கஷ்டப்பட்டு இன்டீரியர் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்கோம். வாவ் ஜோன்ல இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னுடைய சொந்த வீடு. வீட்டுக்கு பேரு பகத்சிங் இல்லம்னு வச்சிருக்கேன். என் பையன் பேரு. ஏன் என் பேர் வைக்கல? ஆமா, அவன் முதல் குழந்தைங்கிறதால அவர் பேர் வச்சிட்டேன். சோ அடுத்த வீட்டுக்கு என்னோட பேர் வைப்பாங்க. அடுத்த வீட்டுக்கு ரெண்டாவது பையன் பேர் தீரன் இல்லம். சரி, நாங்க பெருசா ஒரு பேலஸ் எடுப்போம். எனக்கெல்லாம் சின்ன வீடு வேணும், ரொம்ப பெரிய வீடு. அதுக்கு கவிதாவே பேர். அதுக்கு எங்க அம்மா பேர் தனலட்சுமி இல்லம். இந்த அபார்ட்மெண்ட்லயே பெஸ்ட் ஃபால் சீலிங் இதுதான் நம்ம வந்து கண்டிப்பா சொல்லலாம். ரொம்ப மேற்கூரைன்னு சொல்லப்படுற சீலிங் வெள்ளையா ஓரமா ஒரு டியூப் லைட் போட்டு ரொம்ப போரிங்கா இல்லாம அங்க ஸ்ட்ரிப் லைட்ஸ் வச்சு இன்னொரு பார்ட்டிஷனிங் மாதிரி பண்ணி அங்கங்க இருந்து லைட் லீக்கேஜ் கொடுத்து ஒரு சுவிட்ச் போட்டா அது ஒயிட் கலர் லைட் ஆகிரும், இன்னொரு சுவிட்ச் போட்டா அது வார்ம் லைட்ஸா மாறும். ஒட்டுமொத்தமா இந்த ரூமையே ஹாலையே வேற லெவல்ல மாத்தி காட்டுறது தான் இந்த ஃபால் சீலிங். உண்மையிலே இது பேர் ஃபால் சீலிங்கா இருந்தாலும் டெக்கரேஷன் அண்ட் அதோட லுக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரூ ஆர்ட்னே சொல்லலாம்.